வழியாக இந்த காலவெளியில மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த காலவெளியில கூட தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. எபேசியர் 1 அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும்போது அங்கே நிறைவாகிய ஒரு சபையை குறித்து பவுல் இங்கே எழுதுகிறார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தலின் என்ற வார்த்தையின்படி ஒரு நிறையான சபையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் இந்த காலவெளியில பார்ப்போமாக. ஆதியாகமம் 28 அதிகாரம் 16 வசனத்துல யாக்கோப்பு சொப்பனம் காண்கிறான், ஒரு இடத்துக்கு வருகிறான். அந்த சொப்பனத்திலே அவன் அங்கே ஒரு சொப்பனத்திலே பார்க்கும்போது யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்து மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். அன்றைக்கு அடையாளமாக காணப்பட்டது. இன்றைக்கு புதிய சபையில புதிய ஏற்பாட்டில நிறைவான சபையாக நமக்கு ஒரு சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நிறைவான சபையிலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தேவன் அங்கே வந்து இரவு நாங்கள் இருக்கத்தக்கதாக, அந்த சபையில நாங்கள் வந்து தேவனோட ஸ்பெண்ட் பண்ணத்தக்கதாக, ஆவிக்குரிய குடும்பங்களோடு நாங்கள் வந்து ஐக்கியப்படத்தக்கதாக, எங்களுடைய பாடுகள் பிரச்சனை எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவனுடைய வீட்டிலே வந்து தங்கி அவர் சமூகத்திலே நாங்கள் இழைப்பாக இந்த தேவனுடைய நிறைவான சபை நமக்கு உண்டு. இரண்டாவது காரியம், நிறைவான சபையிலே வந்து எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய அதாவது வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து சொப்பனம் காணக்கூடியதாக. யாக்கோப்பு சொப்பனம் கண்டான், அதே போல சொப்பனம் காணக்கூடியதாக தேவன் கிருபை கொடுப்பாராக. ஏசாயா 56:5 சொல்லுது வந்து, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்கும் இடத்தையும் கீர்த்தியை பார்க்கலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியை நான் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவருக்கு அருளுவேன் என்று சொல்லி தேவன் ஒரு சபையில செய்யக்கூடிய ஒரு பெரிதான ஒரு எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். மூன்றாவது, தேவனுடைய வீடானது வந்து நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சொந்தமான காரியமாக இருக்கிறது. வந்து சங்கீதம் 92:13 சொல்லுது வந்து, கர்த்தருடைய ஆலயத்தில் நாடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன், என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி அந்த நிறைவான சபை வந்து நமக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இடமா இருக்கிறது. நான்காவது காரியம், நிறைவான சபை வந்து எங்களுக்கு போரிடமெல்லாம் அன்றைக்கு யாக்கோப்புக்கு எப்படி அவர் நான் நோட இருந்து நீ போரிடத்தில் நான் உனக்கு காத்துக்கொள்வேன் என்று சொன்னார் அல்லவா, அதே போல நிறைவான சபையில ஒரு பெரிதான பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 36:8 சொல்லுது வந்து, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்துல நாங்கள் திருப்தி அடைவோம், எங்களுடைய பாதுகாப்பு அவர் செலுத்தல. எனவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் அன்றைக்கு யாக்கோபு சொன்னது போல இன்றைக்கும் நான் சொல்ல முடியும், ஆண்டவரே நிறைவான சபையாகிய உங்களுடைய சரீரமாகிய ஆண்டவரே எங்கள் சபையை கொடுத்தீர், இந்த சபையில் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த காலங்களில் தேவன் அழைக்கிறார். ஆண்டவரே இந்த நாள்ல கூட உங்களுடைய சமூகத்தில் நிறைவான சபையில் நாம் இருப்பதனால அதை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ள இந்த காலவெளி நம்மளை அர்ப்பணிப்போமாக, ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியப்பா. ஒரு நிறைவான சபையாகிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு உங்களுடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறீர், அதனால இந்த சபையில பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் தொடர்ந்து சபையில அசைவாடுவதாக. ஆண்டவரே, 1000 நாளை பார்த்து உடைய பிரகாரங்களில் ஒரு நாள் தங்குவது எவ்வளவு மேன்மை என்று தாவீது சொன்னது போல உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய சபையில உங்களுடைய பிள்ளைகளோட சேருவது, ஐக்கியப்படுவது, ஆவிக்குரிய குடும்பங்களோட சேருவது ஆண்டவர் எவ்வளவு பெரிதான காரியம் அப்பா. இந்த காலவெளியில அந்த நேடிய ஆண்டவரே ஆயுசை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து எங்கள் தேவைகளை சந்திக்கிற என் தேவாதி தேவனே, உடைய கரத்திலே இந்த உலகத்தில் ஒவ்வொரு சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய கிருபை ஒவ்வொரு சபையிலையும் பெருகுவதாக. ஆண்டவரே, சபையை நடத்துகிற பிள்ளைகள், சபைக்கு போற பிள்ளைகள், ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை பெருகட்டும். இந்த காலவெளிக்கு நன்றி. இந்த நிறைவான சபையில் ஆசீர்வாதத்தினால இதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தயவுள்ள கருத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். தொடர்ந்து வருடத்தில் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.